கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி அறிவித்தல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுலடிகள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்ற வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என ஏற்றுக்கொண்டு அதற்காக தங்களை ஒப்புக்கொடுத்து சபைகளை உருவாக்கி அங்கு வரும் விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் நற்செய்தி வழங்கி வருகின்றனர். சபைகளில், முகநூல் பக்கங்களில், வாட்ஸ்அப்பில், யூடியூப் சேனல்களில் திரும்பும் பக்கமெல்லாம் ஊழியர்கள் போதனைகள் கிடைக்கிறது. பெரிய பெரிய ஊழியர்கள் நற்செய்தி அறிவித்து கொண்டே தான் இருக்கின்றனர். நான் எப்படியாவது என் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என் உள் உணர்வு வலியுறுத்தி கொண்டே இருந்தது. எப்படி செய்வது, எந்த வழியிலாவது அதை செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் மட்டும் எனக்குள் குறைந்த பாடில்லை. அதன் வெளிப்பாடுதான் அக்கினி தழல் என்ற எனது இந்த யூடியூப் சேனல். வேத வசனம் எனக்குள் ஊடுருவி எனக்குள் வாசம் பண்ணும் கர்த்தரும் அவரால் எனக்கு வழங்கப்பட்ட தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உணர்த்தும் கருத்துக்களே இங்கு சொல்லப்படும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். இந்த பயணம் என்னை அவரோடு ஒன்றிக்கச் செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த பயணத்தில் ஆவியானவர் துணையோடு பல ஆத்துமாக்களை அவர் பாதம் சேர்க்கும் என்ற விசுவாசத்தோடு பயணிக்கத் தொடங்குகிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று 1 கொரிந்தியர் 1:27-29 சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவரின் வருகைக்குள் நம்மால் இயன்றதை செய்து அவருடைய கரத்திலிருந்து நற்பலனை பெற வேண்டும் அல்லவா? எல்லா புகழும் மகிமையும் என் கர்த்தருக்கே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.